பெரியவங்களுக்கு உடற்பயிற்சின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வாக்கிங் தான். பல வருஷமா நாம நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது. ஆனா அந்த நம்பிக்கையே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்ம சுதந்திரத்துக்கு ஒரு தடையா மாறுதுன்னா உங்களால நம்ப முடியுமா? வாங்க, அந்த நாக்காளி புரட்சியை பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். நம்ம வீடுகள்ல ஏன் நம்ம மனசுலே ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிருக்கு. வயசானாலே வாக்கிங் போனா போதும், உடம்பு நல்லா இருக்கும்னு. ஆனா உண்மையிலே அது மட்டுமே போதுமா? அந்த நம்பிக்கையை நாம கொஞ்சம் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. வாக்கிங் போறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். அது நம்ம இதயத்துக்கும் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சியே கொடுக்கும். ஆனா 75 வயசை தாண்டும்போது நம்ம உடலோட தேவைகள் கொஞ்சம் மாறுது. முக்கியமா நம்ம உடம்புல குறையிற 2 விஷயங்களுக்கு வாக்கிங் பயிற்சி கொடுக்கறதில்ல. ஒன்னு சக்தி, அதாவது பவர். இன்னொன்னு சமநிலை, அதாவது பேலன்ஸ். இது குறையறதுனால தான் தடுக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. சரி, இது ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. பிரச்சனையின் ஆணிவேரே இங்க தான் இருக்கு பாருங்க. நடைப்பயிற்சி நமக்கு சகிப்புத்தன்மையை கொடுக்குது. அதாவது என்டியூரன்ஸ். ரொம்ப நேரம் சோர்வடையாம நடக்கிறதுக்கு உதவுது. ஆனா வயசாகும்போது நம்ம உடம்பு அதிவேகமா இழக்கிறது நம்மளோட சக்தி வாய்ந்த தசைநார்களையும் நம்மளோட பேலன்ஸையும் தான். இந்த ரெண்டுக்கும் வாக்கிங் நேரடி பயிற்சி கொடுக்கறதில்ல. இந்த இடைவெளி தான் எதிர்பாராத விதமா கீழே விழுறதுக்கும் மெதுமெதுவா நம்ம சுதந்திரத்தை இழக்கிறதுக்கும் காரணமா அமையுது. இது ஏதோ புத்தகத்துல படிச்ச தியரி இல்லங்க. இது ஒரு வேதனையான நிஜம். எலும்பியல் மருத்துவர்கள் தினமும் அவங்க கிளினிக்ல இத பாக்குறாங்க. தினமும் தவறாம வாக்கிங் போற பெரியவங்க கூட ஒரு சேர்ல இருந்து எழுந்திருக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில சமயம் தடுமாறி கீழே கூட விழுந்துடுறாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியுது, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இங்க மிஸ் ஆகுதுன்னு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லவே இல்ல. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தீர்வு உங்க வீட்டு ஹால்ல நீங்க உட்கார்ந்திருக்கிற அந்த சேர்லயே இருக்கு. சரி, அந்த புரட்சிகரமான 3 பயிற்சிகளை பார்க்கலாமா? வாங்க, கவுண்ட் டவுனை ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்பர் 3. இது கீழே விழுவதற்கான ஒரு முக்கிய காரணத்தை சரி செய்ய போகுது. இந்த பயிற்சியோட பேரு சீட்டட் லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ். இது நம்ம தொடையோட முன்பக்க தசைகளை, அதாவது குவாட்ரிசெப்ஸை வலுப்படுத்தும். இந்த தசைகள் தான் நம்ம முழங்கால்களுக்கு ஒரு கவசம் மாதிரி. நாம தடுமாறும்போது நம்மள கீழே விழாம தாங்கி பிடிக்கிறதே இந்த தசைகள் தான். இது பார்க்க ரொம்ப எளிமையான பயிற்சி மாதிரி தெரியும். ஆனா இதோட ரகசியமே வேடத்துல இல்ல, பொறுமையில தான் இருக்கு. காலை உயர்த்தும் போதும் சரி, கீழே இறக்கும் போதும் சரி, ரொம்ப மெதுவா கண்ட்ரோலோட செய்யணும். ஒவ்வொரு அசைவையும் நீங்க உணர்ந்து செய்யும்போது தான் அந்த முழங்கால்களுக்கு தேவையான உண்மையான பலன் கிடைக்கும். அவசரமே வேண்டாம். அடுத்து நம்பர் 2. நம்ம உடம்போட முழு கட்டமைப்புக்கும் ஆதாரமா இருக்கிறது நம்ம மையப்பகுதி தான். அந்த இயற்கையான பெல்ட்டை எப்படி பலப்படுத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். கோர்னு சொன்னா உடனே நமக்கு 6 பேக் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அது மட்டும் இல்ல, நம்ம முதுகுத்தண்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி இருக்கிறது தான் கோர் மசில்ஸ். நாம குனியும் போதும் சரி, திரும்பும் போதும் சரி, நம்ம முதுகுக்கு எந்த பாதிப்பும் வராம பாதுகாக்கிறது இதுதான். இந்த பயிற்சியில நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இடுப்ப அசைக்கவே கூடாது. அதை நிலையா வச்சுக்கிட்டு மேலுடம்ப மட்டும்தான் திருப்பணும். அப்போதான் அந்த கோர் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இது முதுகுவலி வராம தடுக்கிறதுக்கு ஒரு அருமையான பயிற்சி. இப்போ இந்த லிஸ்ட்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் 1 பயிற்சிக்கு வந்திருக்கோம். இது வெறும் ஒரு பயிற்சி மட்டும் இல்ல. 75 வயசுக்கு மேல ஒருத்தரால தன்னிச்சையா மத்தவங்க உதவி இல்லாம வாழ முடியுமா முடியாதான்னு தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான இயக்கம் இது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். காலையில பெட்லேருந்து எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் ஒரு சேர்லேருந்து, சோஃபாலேருந்து, கார்லேருந்து எத்தனை தடவை நாம உட்கார்ந்து எழுந்திருக்கிறோம். நம்மளோட அன்றாட சுதந்திரமே இந்த ஒரு இயக்கத்துல தான் அடங்கியிருக்கு. இதை நான் சொல்லலைங்க. ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலோட பேராசிரியர் டாக்டர் ஜொனாதன் பீன் என்ன சொல்றாருன்னா, பெரியவங்களோட சுதந்திரமான செயல்பாட்டை கணிக்கவும் அதை பாதுகாக்கவும் இதுதான் மிகச்சிறந்த பயிற்சின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. இதுல எழுந்திருக்கிறத விட ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு. அது மெதுவா கண்ட்ரோலோட திரும்ப உட்கார்றது தான். டக்குன்னு பொத்துன்னு சேர்ல விழாம உங்க உடல் எடையை நீங்களே தாங்கி மெதுவா உட்காரணும். அந்த கண்ட்ரோல் தான் உங்க கால்களுக்கு உண்மையான சக்தியை கொடுக்கும். சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்கள்ல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த முக்கியமான தகவலை எப்படி நம்ம அன்பானவங்களுக்கு எடுத்து சொல்றது? ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா 3 பாயிண்ட் தான். 1, வாக்கிங் ரொம்ப நல்லது, ஆனா அது மட்டும் பத்தாது. 2, வயசாகும்போது குறையிற அந்த பவர், பேலன்ஸ் இதுக்கெல்லாம் சேர்லே இருந்தே செய்யற சிம்பிள் பயிற்சிகள் ரொம்ப அவசியம். 3, அதுலயும் ரொம்ப முக்கியமானது உட்கார்ந்து எழுதல் பயிற்சி. இதுதான் அவங்க சுதந்திரத்தோட திறவுகோல். ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்கிற வலிமையான, பாதுகாப்பான, சுதந்திரமான எதிர்காலத்துக்கான சாவி வேற எங்கேயும் இல்ல, இப்போ நாம உட்கார்ந்திருக்கிற இந்த நாற்காலிலேயே இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க.